ஒரு தம்பி வந்தான். என்ன செய்கிறீங்க தம்பி? இல்லை, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். அப்படியா? அப்போ இப்போ என்ன எவ்வளோ நாள் ஆச்சுன்னு? 10 வருஷமாக ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்காராம். எத்தனை வருஷமா? 10 வருஷமாக நான் என்ன ஊழியம் செய்யணும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. வேலையும் செய்கிறதில்லை. அப்போ வீட்டில் தண்டச்சோறு தானே. வேலையே செய்யாமல் அப்பா அம்மா சாப்பாடில் சாப்பிட்டுக்கிட்டு 10 வருஷம் சும்மா சுற்றிக்கிட்டு ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிற? கர்த்தர் வெளிப்படுத்தணுமா என்ன ஊழியம் செய்யணும்னு. சரி தம்பி, ஒன்று அழைச்சிட்டான்னு எப்படி தெரியும்? கர்த்தர் பேசினார், அழைச்சாரு. சரி, 10 வருஷமாக என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். என்ன ஊழியம் செய்யணும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்றான். 10 வருஷமாவா? சரி, ஓகே, கர்த்தர் என்ன செய்யற சொல்கிறாரோ செய். இப்போ என்ன பண்ணுற ஆண்டவருக்காக? ஒன்றும் பண்ணலை. நான் சொன்னேன், உன்னை ஒன்றுக்கும் கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், குப்படா நீ. நான் டெய்லி ஒரு 100 பேருக்கு கைப்பருத்தி கொடுக்குறேன், 100 கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்கிறேன்னு பண்ணால் பரவாயில்ல. இப்போ ஒன்றுமே 10 வருஷமாக சோம்பேறியா வீட்டில் உட்காந்துட்டு அவர் ஜெபிக்கிறாராம். கர்த்தர் என்ன ஊழியம் வச்சிருக்காருன்னு 10 வருஷமாக ஜெபிக்கிறாராம். தண்டச்சோறு. அப்பா அம்மாவுக்கு பாரம், படிக்க வச்சு உருவாக்கி கொடுத்த அப்பா அம்மாவுக்கு பாரமா சும்மா உட்காந்து வெட்டியா சாப்பிட்டு கொண்டு அலைக்கிற. பைபிளை தூக்கிட்டு ஜெபிக்கிறேன். இப்படி சுத்துறவங்க யாராவது இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பிடு. சும்மா இயேசுவின் பேரை சொல்லிக்கிட்டு கர்த்தர் அழைச்சிட்டாரு, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. சரி, 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லல. கர்த்தருடைய அந்த திட்டம் எனக்கு தெரியும் வரைக்கும் நான் ஊழியம் செய்துட்டு இருக்கேன். போய் ட்ராக்ஸ் கொடுப்பேன், திருப்பிரசங்கம் பண்ணுவேன், 4 பேருக்கு இயேசு பற்றி சொல்லுவேன்னா பரவாயில்ல. ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு 10 வருஷமாக ஜெபிக்கிறாராம். இவர் எப்படி கர்த்தர் பயன்படுத்துவார்? நிறைய பேர் இயேசுவின் பேரை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிற ஆட்கள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. சோம்பேறிகள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சி 4 வருஷம் கழிச்சு தான் இயேசு உடிக்கிறார் ஊழியம் கொடுத்தார். அந்த 4 வருஷமா நான் சும்மா இல்லை. பைபிள் காலேஜில் படிக்க போக சொன்னார். அங்கே போனால் தெரு பிரசங்கம், வீடு வீடாக பிரசங்கம், கிராம பிரசங்கம், ரோட்டில் நின்று பேசு, சாட்சியை சொல்லு, சுவிசேஷம் சொல்லு, செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அதனால்தான் கர்த்தர் உருவாக்கிய ஊழியத்தை கொடுத்தார். ஆண்டவர் வெளிப்படுத்திட்டேன்னு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு தூங்கி கொண்டு இருக்கவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சோம்பேறிகளாக போயிட்டாங்க. ஊழியக்காரர் என்ற பெயரில் சும்மா உட்கார்ந்து கொண்டு. இப்போ தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அறியணும்ல. எதுக்கு உம்முடைய கரம் வரட்டும் ஆண்டவரே? என்ன ஆண்டவர் கேட்பார், எதுக்கு? அபிஷேகம் தந்தே நீ ஒன்றும் பண்ணலை, சும்மா உட்கார்ந்துருக்கிற. ஒருத்தருக்காவது இயேசு பேர் சொல்லியிருப்பியா? ஒருத்தருக்கு ஒரு கைப்பருதி கொடுத்துருப்பியா? ஒரு கிராமத்தில் போய் இயேசு சொல்லி இருப்பியா? ஒன்றுமே செய்யறதில்லை. உனக்கு எதுக்கு என் கரம் உன் மேலே வரணும்? யோசிங்க. இன்னைக்கு ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன? உம்முடைய திட்டத்தை நான் நிறைவேற்றணும். நெகேமியாவுக்கு குறித்த ஒரு திட்டம் வைத்திருந்தார் ஆண்டவர். அப்போ அதை நிறைவேற்றுவதற்கு தேவக்கரம் அவசியம். தேவன் ஒரு திட்டம் கொடுத்து அதை செய்வதற்கு தான் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும், உங்களை கொண்டு செய்வதற்கு, உங்களை பயன்படுத்துவதற்கு. அப்போ அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். வேலை செய்கிற இடத்துல ஒரு எழுப்புதல் வரணும். எங்கள் கூட வேலை பார்க்குற 10 குடும்பத்தையாவது அந்த ரட்சிப்புகளை கொண்டு வரணும். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் படிக்கிற இடத்துல ஒரு 4 பேரையாவது ரட்சிப்புகளை நடத்தணும். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் தெருவில் இருக்கிற இத்தனை வீடு இருக்குது, அதில் நாங்கள் ஒரு குடும்பம் தான் கிறிஸ்தவங்க, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த வருஷத்துக்குள்ள நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். என் கிராமத்தில் எவ்வளோ ஆத்தமாக இருக்கிறாங்க, பக்கத்து கிராமத்தில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, நான் போய் அவங்களை மீட்டு கொண்டு வரணும், என்னை பயன்படுத்தும். அப்படி ஒரு தரிசனம் இருக்கணும்ல.